டேய் லியோ டிக்கெட் ஒன்றும் இருக்குடா. என்னது டிக்கெட்டு இருக்கா? போகுது. வெல்கம் டு நகர். ஸோ ஃபைனலி இத்தனை நாள் ஒரு 2-3 நாள் வந்துட்டு நான் அப்செட்டில் இருந்தேன். டிக்கெட் ஆன்லைன் புக் வந்துட்டு தொடர்ந்துருந்தாலும் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எனக்கு டிக்கெட் வந்துட்டு கிடைக்கவே இல்லைங்க. டிக்கெட் இன்னும் ஒரு வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குன்னா, எந்த ஷோ பார்த்தாலும் மார்னிங் அன்டில் நைட் ஷோ, அதாவது 12:45 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி ஷோ பார்த்தேன் ஆன்லைனில். ஃபுல்லி புக்குங்க. அதாவது கீழே ஸ்க்ரீன் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு போனால் வந்துட்டு நடுவில் தான் நம்ம மெயினாக வந்துட்டு பார்ப்போம், சரிங்களா? சென்டரில் தான் நம்ம வந்துட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி, அப்போ தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும் அப்படின்ட்டுன்னு. பட்டு நம்ம விரியனுங்க போல் கீழே, அதாவது கீழே அந்த பி செக்ஷன் வரைக்கும் ஃபுல்லி புக்காக இருக்குங்க. ஸோ வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. ஆனால் வேதனை என்னன்னா, அந்த கீழே அந்த ஏ செக்ஷன் பி செக்ஷனில் கூட எனக்கு சீட்டு கிடைக்கல தாங்க கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி ஒரு ஷோ கிடச்சிருச்சுங்க. நான் ப்ரீவியஸாக வீடியோ சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிக்கெட் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், புக் பண்ணிட்டேன். அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி 19 அக்டோபர், அதாவது லியோ ரிலீஸ் டேட் அன்னைக்கு தான் நான் போய் பார்க்கணும்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசை, பட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? பெரிய பெரிய மீடியா செலிபிரிட்டிக்கே கிடைக்காதப்போ நம்மலாம் இப்போ தான் க்ரோத்தாக வரும், ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு யாரும் இன்வைட்டும் பண்ணல, நம்மளுக்கும் கிடைக்கல. பட்டு நான் கொஞ்சம் என்னோடய எஃபர்ட், என்னோடய லக்குன்னு நினைக்கிறேன். 19 அக்டோபரில் ஒரு டிக்கெட்டு நான் புக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் அடான் இருக்கு. ஸோ நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது ஆல்ரெடி இப்போ ஃபோனை திறந்தாலே இன்ஸ்டா, டிக்டாக்கு, யூடியூப் திறந்தாலே எல்சிவாலியா படம் வருது கூட அவங்கவுங்கன்னு ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பத்ததுக்கு வேற ஆள் போட்ட ட்வீட் போட்டாங்க ட்விட்டரில். ஸோ அதை கூட எடுத்து கனெக்ட் பண்ணி அது இதுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்லேருந்து என்னோடய சோஷியல் மீடியா யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் பக்கமே நான் படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ யாராவது என்னை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ நான் அங்கே ஸ்டாரி போடுறப்போ அங்கே செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் போய் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன சொல்லுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த எல்சியூவா இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆன ஃபிலிம் இல்லையா, அதுன்னு தாண்டி தளபதி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா லோகேஷ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், தளபதி அவரோட லிமிட், அவரோட ஸ்ட்ரக்சரையும் தாண்டி உடச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது தளபதி விஜயா நம்ம பார்க்க மாட்டோம், அந்த கேரக்டர். ஸோ அந்த பார்த்திபன் அந்த கேரக்டரும் லியோ தாஸ் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதுதான் தளபதி என்ன அவரோட அவுட்புட் கொடுத்துருக்காரு, அதுதான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷுவல் மெயின் சொல்லிட்டாரு. விஷுவல் வந்துட்டு நம்ம அந்த ட்ரெய்லரே பார்த்த மாதிரியே ஹேனாவோட விஷுவல் விஎஃப்எக்ஸ் விஷுவல் வந்துட்டு தாறுமாறாக இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு. ஸோ என் வந்துட்டு கிளைமேக்ஸ் எனக்கு என்ன ஒரு ஆர்வமாக பார்க்கணுன்னு இருக்குன்னா, தளபதியோட இன்ட்ரோ டைட்டில் கார்டு எப்படி செய்ய போகிறாங்க, அதே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ரைட்டர், சொல்லியிருந்தாங்க லியோ கதையோட ரைட்டர் லோகேஷ் கூட சொல்லியிருந்தாரு. டைட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ரெண்டாவது வந்துட்டு இன்டர்வல் பிளாக் மாஸ்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வல் பிளாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதுக்கு கூட ஒரு கேள்வி, நீங்கள் லியோ டிக்கெட்டை வாங்கிட்டீங்களா, புக் பண்ணிட்டீங்களா? வாங்காதவங்க தயவு செஞ்சு எந்த சீட்டு கிடைக்குதோ, ஒரு தளபதி வீரன்ஸாக இருந்தால் எந்த சீட்டு கிடைக்குதோ தயவு செஞ்சு 19 அக்டோபர்லேயே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க, சரிங்களா? அப்போ தான் அதோட ஆர்வத்தோடய நம்ம வந்துட்டு ஒரு வைபோடு இருப்போம். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.